வெல்கம் டு கேலக்ஸி தமிழ் டாக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜியோ டிடிஹெச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல எவ்வளவு சேனல் வந்து ஃப்ரீயா தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 600 சேனல்ஸ் வந்து தராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 6 மாசம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து சொல்றாங்க. இன்ட்ரடியூசிங் ஆஃபர்னு சொல்லிட்டு அந்த ஆஃபருக்கு வந்து நீங்க எவ்வளவு கட்டணும், அப்புறம் இது மூலமா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்த்த பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் அதிகமான நம்பருக்கு போகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜியோ டிடிஹெச் இது எதுக்காக உங்களுக்கு வந்து 6 மாசம் வந்து ஃப்ரீயா தராங்க, எதுக்கு இப்போ வந்து கொண்டு வராங்க, அறிமுகப்படுத்துறாங்க வேமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிப்ரவரி 1ல இருந்து அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா கட்டணம் உள்ள சேனல், கட்டணம் இல்லா சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். அதுவும் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 154 ரூபாயாவது ரீசார்ஜ் பண்ணாதான் ஒரு நியூ சேனல்ஸ், ஃப்ரீ சேனல்ஸ் கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 1ல இருந்து அறிமுகப்படுத்துறாங்க ட்ராய். அதனால பார்த்தீங்கன்னா ஜியோ சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி இல்லை மார்ச்சுக்குள்ள உங்களுக்கு வந்து லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க ஜியோ டிடிஹெச். இது எதுக்கு 6 மாசம் வந்து ஃப்ரீயா தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வாடிக்கையாளரை வந்து அவங்க பக்கம் கொண்டு வர அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா ஜியோ சிம் வந்து அறிமுகப்படுத்துறமே யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. 4G செல் வாங்கணும் அப்படின்னு சொல்லுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து எல்லாத்தையும் கொடுத்து அந்த 4G செல்லை வாங்க வச்சு இவங்க சிம்மை வந்து வாங்க வச்சாங்க. ஃப்ரீயாக வந்து கொடுக்குறதுனால எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ டிடிஹெச்சும் இவங்க வந்து 6 மாசம் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எவ்வளவு கட்டணம் செலுத்தணும்னு 501 ரூபா மட்டும் நீங்க கட்டினா போதும். உங்களுக்கு வந்து செட்டாப் பாக்ஸை வந்து கஸ்டமர் கேர்ல இருந்தே வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து வச்சு செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வந்து 600 சேனல்ஸ் வந்து நீங்க ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் 6 மாசத்துக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கட்டணம் கட்டணும் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நீங்க 150 ரூபா கட்டினா போதும். இந்த 600 சேனல்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து கிடைக்கிறதா வந்து ஜியோ வந்து தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டி சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ரீசார்ஜ் பண்ணுவீங்களா அதே மாதிரி 150 ரூபா வந்து கட்டினா போதும் உங்களுக்கு கஸ்டி சேனல்ஸும் வந்து ஃப்ரீயாக வந்து தரதா சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தரப்புலையும் சரி உங்களுக்கு வந்து அதிகப்படியான டேட்டாஸ், இன்டர்நெட் அண்டு வாய்ஸ் கால் எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக வந்து தந்தாங்க. அதே மாதிரி தான் டிடிஹெச்லையும் இவங்க வந்து நிலநாட்டணும் அப்படின்ற காரணத்தினால இவ்வளோ வந்து ஃப்ரீயாக வந்து தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற டிடிஹெச்சை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப வந்து கம்மி ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து கம்மி பண்ணிட்டு அப்புறம் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாசமோ 7 மாசம் கழிச்ச பிறகு ஃப்ரீ கொடுத்த பிறகு முடிஞ்ச பிறகு இதை வந்து ட்ரபிளா ஆக்குவாங்க. அதாவது 150 ரூபா அமௌண்ட் வந்து 300 ரூபான்னு ஆக்குவாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து 10 ரூபாய்க்கே வந்து ரீசார்ஜ் பண்ண மாட்டோம். இப்போ வந்து நம்மளை 400 ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ண வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் வந்து இதுவும் ஒரு ட்ரிக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா மற்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து விலை அமௌண்ட் அதிகமாக இருக்கனால இந்த நம்ம ஜியோ டிடிஹெச் வந்து வாங்குவோம். அப்போ வந்து இதுக்கு வந்து கம்மி ப்ரைஸை ரீசார்ஜ் பண்ணிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஹையாக வந்து கட்ட சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 150 ரூபான்னு சொல்றது 300 ரூபான்னு கட்ட சொல்லுவாங்க. அப்போ 300 ரூபா கட்டி தான் ஆகணும். இதோட உள்நோக்கம் பார்த்தீங்கன்னா டிடிஹெச்க்கு வந்து இதுதான் அப்படின்ட்டு என்னோட கருத்து. இந்த டிடிஹெச்சோட அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். இவங்க ஒன்றும் பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்மிங் சூன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்களே தவிர இதை வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணலை. அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டா மற்ற இந்த ஏப்ரல் 1லேருந்து எல்லா பேரும் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் இந்த ஜியோ டிடிஹெச் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. காரணத்தினால நீங்கள் எல்லாம் ரீசார்ஜ் பண்ணுங்க, அப்புறம் வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதோட லைட்டாக பாருங்கள், செட்டாப் பாக்ஸ் வந்து சைடில் வந்து தெரியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜியோவோட ரிமோட் வந்து இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஆன்னா கூட பார்த்தீங்கன்னா இப்படித்தான் வந்து இருக்கும். செட்டாப் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து இவங்க கூடிய சீக்கிரம் வந்து இதை கொண்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது எதுக்கு வந்து இப்படி டிலே பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஜிகா ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எப்படி வந்து நம்ம ஃப்ரீயா வந்து 5Gக்கு வந்து எவ்வளோ வந்து டெவலப் பண்ணணும், எவ்வளோ ஸ்பீட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து அவங்களோட நேரத்தை வந்து அதிகமாக செலவழிக்கிறதுனால இந்த ஜியோ டிடிஹெச் வந்து கொஞ்சம் டிலே லிஸ்ட்லேயே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வேகமாக கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கட்டணம் வந்து செலுத்துகிற காரணத்தினால மக்கள் வந்து மற்ற ஆன்னா கூடயும் சரி கேபிள் டிவி கஸ்டமர்ஸும் சரி அவங்க வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தா அதை வந்து அந்த நேரத்தில் ஜியோ டிடிஹெச்சை வந்து கொண்டு வந்தால் எல்லா பேரும் ஃப்ரீ சொன்னால் இதைத்தான் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க யூஸ் பண்ண பிறகு நம்ம வந்து ரேட்டை வந்து கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரணத்தை தான் உள்கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஜியோவோட தொழில் நோக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து ஜியோ ஃபோன் 3 அப்படின்னு அறிமுகப்படுத்துறாங்க. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா
5Gயோட எல்லா அம்சங்களும் வந்து அந்த ஃபோனில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இவங்க கொண்டு வர்றதை பார்த்தீங்கன்னா 2019க்குள்ளே உங்களுக்கு 5G வந்து லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து இப்போதைக்கு தெரியுது. அவங்க அப்டேட்ஸ் பார்த்தா அப்படி தான் வந்து தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம், இது உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.